வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை முன்னறிவிப்பு 2026 பிப்ரவரி 4 புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே சுமத்ரா தீவு அருகில் இருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நகரக்கூடிய காற்று சுழற்சி, தாழ்வு சுழற்சி கிழக்கு காற்றை இலங்கையில் ஏற்ற தொடங்கி இருக்கிற காரணத்தினாலே இலங்கையில் ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து ஆங்காங்கே தூறல் மழைப்பொழிவை இன்றைக்கே தொடக்கும். படிப்படியாக இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு மதியத்திற்கு பிறகு பரப்பில் அதிகரிக்கும். ஒரு சில இடங்களில் லேசான மழையாக கூட இருக்கும், மிதமான மழை கூட ஆங்காங்கே பொழியும். இலங்கைக்கு தெற்கே அமைய போகிற காரணத்தினாலே இலங்கையிலே கூடுதல் பரப்பிலே நாளை மழைப்பொழிவை கொடுக்கும். இலங்கையோட தென்கிழக்கு பகுதி கல்முனை, ஹம்மந்தோட்டா தெற்கு பகுதி மற்றும் இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இதையும் தாண்டி தமிழ்நாட்டுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிற நிலையில நாளை இலங்கையோட பெரும்பாலான தெற்கு பகுதியில கனமழை பொழிவே வாய்ப்பு இருக்கு. அதாவது சரியா சொல்ல போனா பட்டிகோலாவிற்கு தெற்கே, அதாவது திரிகோணமலை, அனுராதபுரம் மற்றும் புத்தளம் பகுதிக்கு தெற்கே, அதற்கு போக போக குறிப்பாக கண்டி, அம்பாறை மற்றும் ஹம்மந்தோட்டா வரைக்கும் உள்ள, அதாவது தெற்கு அரை பகுதி சொல்லலாம். நாளை வியாழக்கிழமை பிப்ரவரி 5 மதியம் மாலையில சற்று கனமழை முதல் மிக கனமழை பொழிவு கூட இருக்கு. சற்று கனமழை முதல் கனமழை ஆங்காங்கே இருக்கும். ஓரிடங்கள்ல மிக கனமழை பொழிவு கூட கொடுக்கலாம். நாளை 5 தமிழ்நாட்டுக்கு மழை எதிர்பார்க்கிற நிலையில இலங்கையில் கனமழை வாய்ப்பு இருக்கிறது. இதுல அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை. திடீரென்று ஒரு 15-20 சென்டிமீட்டர் பெய்யலாம். கண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் ஒரு 15-20 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பெய்யலாம். நாளை 5 மதியம் மாலை நேரத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இலங்கையோட தெற்கு அரை பகுதிகளில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை உண்டு. அது தமிழ்நாடு போல நனைக்கும் மழை, லேசான மழை, மிதமான மழை, சற்று கனமழை, கனமழை என்று இருக்கும். தெற்கே போக போக, அதாவது அனுராதபுரத்திற்கு தெற்கே, இன்னும் சொல்ல போனால் பாட்டிகோலா அதற்கு தெற்கே உள்ள கண்டி பகுதி உள்ளே கண்டி மற்றும் ஜெயவர்தனாபுரம், கோட்டை, கொழும்பு மற்றும் காலி, ஹம்மந்தோட்டா மற்றும் டேனியா போன்ற மலை பகுதிகள்லாம் கனமழை இருக்கிறது. நாளை மதிய மாலையில பரவலாகவே கனமழை பிடிப்பு தெரிகிறது. வெடிப்பு உள்ள இடங்களில் திடீரென்று ஒரு மழை பொழிவு பொழிந்தால் நாம் என்ன செய்யணும்? ஒரு 10-15 சென்டிமீட்டர் பெய்யறது கூட கூடுதல் பரப்புல வாய்ப்பு இருக்கு. ஓரிடங்கள்ல ஒரு 15-20 சென்டிமீட்டர் கூட பெய்யலாம். நாளை 5 வியாழக்கிழமை இந்த மழை தான் தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் எட்ட போகிறதுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப இலங்கைக்கு கண்டிப்பா எட்டும். அதுவும் குறிப்பா தென் இலங்கையில தான் இந்த காற்று குவிதல் கூடுதலாக இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். தெரியுதுங்களா? அதே போல இலங்கையில் நாளை மதியம் மாலை இரவு மட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை. 6 இந்த மழைப்பொழிவு தீவிரம் குறைந்தாலும் 6 மழை இருக்கும். 6 இலங்கையோட தெற்கு பகுதியில் 5 விட கொஞ்சம் குறைவான பரப்பில் மழை இருந்தாலும் அனைத்து மாகாணங்களுக்கும் 5 6 மழை உறுதி. தெற்கு மாகாணங்களுக்கு தான் முன்னெச்சரிக்கை வழங்கி இருக்கிறேன். 5 விட 6 சற்று குறைவாக இருந்தாலும் 5 மதிய மாலை இரவு, 6 மதிய மாலை கனமழை காத்திருக்கிறது. சரி, இதற்கு அடுத்தபடியா தொடர்ந்து இலங்கையில மழை அடுத்து 7 லேசா இருக்கும். 7 லேசா என்ன சற்று கனமாவே இருக்கும். ஏன்னா 7 தான் இலங்கையின் தெற்கு பகுதியை விட்டு மாலத்தீவு பகுதியை நோக்கி விலகுகிறது. அப்பொழுதும் கிழக்கு காற்று குவியும். அதனால 5 மாலை இரவு, 6 மாலை இரவு, 7 மாலை இரவு இலங்கையோட தெற்கு பகுதிக்கு கனமழை காத்திருக்கு. தெற்குன்னா ஒட்டுமொத்த தெற்கு தான். திரிகோணமலை, அனுராதபுரம், புத்தளத்திற்கு தெற்கே போக போக
தெற்கு கால் பகுதி, கண்டி சுற்றுவட்டார பகுதி, கண்டிக்கு தெற்கே உள்ள பகுதி, ரத்னபுரா பகுதி, இந்த பகுதி எல்லாமே கனமழை காத்திருக்கிறது பட்டிகோலாவிற்கு தெற்கே. புரிந்து கொள்ள வேண்டும். 8ஆம் தேதியும் மழை இருக்கு, லேசாக மிதமாக இருக்கலாம். 8ஆம் தேதி ஒரு சில இடங்கள்ல 5, 6, 7 தென் அரை பகுதி முன்னெச்சரிக்கை தேவை. தென் மலைப்பகுதி, இலங்கையோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் முன்னெச்சரிக்கை தேவை. இதற்கு அடுத்தபடியா மழை, அதாவது 8, 9, 10, 11 மழை வாய்ப்பு குறைவு. அது மேகமூட்டத்து கூட வாய்ப்பு இல்லை. அப்ப நிகழ்வு தொலைவில் இருக்கும். அடுத்த மழை 12ஆம் தேதி இலங்கையில் தொடங்கும். 13ஆம் தேதி தீவிரமடைந்து கனமழையாக மாறும். 13, 14, 15 இலங்கைக்கு கனமழை அடுத்தது. அதுதான் தமிழ்நாட்டுக்கும் எட்டி பிடித்து 13, 14 சொல்றோம். அதே இலங்கையில 13, 14, 15. அதுக்கு அடுத்தது 18 தமிழ்நாட்டுக்கு எதிர்பார்த்திருக்கிறோம். இலங்கைக்கு 17, 18, 19. இலங்கைக்கு 17, 18, 19 மழைப்பொழிவு கொடுக்கும். மீண்டும் ஒரு முறை இலங்கைக்கு முன்னெச்சரிக்கை தேவையான நாள் 5, 6, 7. தென் இலங்கை தெற்கு அரை பகுதின்னு சொல்லலாம். இதுல கண்டிக்கு தெற்கே உள்ள அனைத்து பகுதிகளும் அம்மந்தோட்டா வரைக்கும் மிக கன மழைப்பொழிவு இருக்கிறது. மலைப்பகுதிகள், அணைகள், நீர்பிடிப்பு பகுதிகள், வெடிப்பு உள்ள இடங்கள் முன்னெச்சரிக்கை தேவை. டிட்வா புயல் போல நினைத்து அச்சப்பட வேண்டாம். டிட்வா புயலில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவினால் ஏற்படக்கூடிய வெடிப்புக்குள் தண்ணீர் புகுந்தால் நிலச்சரிவு ஏற்படலாம். நாம எப்பொழுதும் முன்னெச்சரிக்கை என்னன்னா, டிட்வா புயல் வரவே இல்லைன்னா எந்த பாதிப்பும் இல்லை. டிட்வா புயல் வெடிப்பை ஏற்படுத்தி விட்டு போயிருக்கு. அப்ப வெடிப்புக்குள்ள ஒரு 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாக்குள்ள தண்ணி போனா என்ன ஆகும்? வெடிப்பு விலகும், வெடிப்பு இறங்கும், அருகில் உள்ளதை மேலும் கூடுதல் பகுதியில் அந்த வெடிப்பை ஏற்படுத்தும். அப்போ நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பொதுவா இலங்கையில வெடிப்பு இருக்கக்கூடிய பகுதிகள் இன்றைக்கு இல்லை என்றைக்குமே எந்த மழை பெய்தாலும் கொஞ்சம் அச்சுறுத்தல் தான். அதே போல அணைகள்லாம் நிரம்பி இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் பாசனத்துக்கு திறக்கப்பட்டதன் காரணமா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த 5ஆம் தேதி மழை அணைகளை கொஞ்சம் நிரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6ஆம் தேதி மழை உபரி நீர் திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 7ஆம் தேதி மழை கண்டிப்பாக உபரி நீர் திறக்கப்படலாம். அப்போ 5ஆம் தேதி 6ஆம் தேதி பெய்யக்கூடிய மழை 7, 8 தேதிகளில் உபரி நீர் திறக்கும் அளவிற்கு அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து நீர் அணைகளை திறக்கும் வகையில் இருக்கும். ஆக 7, 6, 7 தேதிகளில் அணைகள் திறப்பின் காரணமா ஆற்றங்கரையோரத்தில் இருப்பவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை, இன்றைக்கு மழை இலங்கையில் ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழையாக தொடங்கும். வட இலங்கை, வடக்கு கிழக்கு இலங்கைக்கும் மழை இருந்தாலும் அதிகமான மழை என்பது தென் இலங்கையில 5, 6 தேதிகளில் இருக்கு. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் இருக்கும். கிழக்கு மாகாணங்களின் தெற்கு பகுதிக்கும் மழை தான். நான் சொல்வது எல்லாமே திரிகோணமலைக்கு தெற்கே, அனுராதபுரத்திற்கு தெற்கே, புத்தளத்துக்கு தெற்கேன்னு சொல்லியிருக்கோம். அப்ப பெரும்பாலான பகுதிகள் இதுல மழை வாய்ப்புள்ள பகுதிகள், கனமழை வாய்ப்புள்ள பகுதிகள். 5, 6, 7, அடுத்தது 12, 13, 14, அடுத்தது 17, 18, 19, 20. அதுக்கு அடுத்தது மாத இறுதி நாட்கள், மழை நாட்கள். நினைவில் கொள்க, இணைந்திருக அப்டேட்ஸுடன். நன்றி.